Today we will discuss about MS Word ல மெயில் மெர்ஜ்ன்ற ஒரு ஆப்ஷனை பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டாபிக் பார்க்குறோம். நம்ம அந்த டாபிக் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம். தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு 2007 ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ MS வேர்டுனுடைய ஸ்க்ரீன் என்வரன்மெண்ட் டிஸ்பிளே ஆகுது. டாப்பில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்னு சொல்லுவோம். பிலோ த டைட்டில் பார் பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லுவோம். மெனு பார் கீழே இருக்கிறது என்னென்னா டூல் பார் கீழே இருக்கிறது என்னென்னா ஸ்கேலர்னு சொல்லுவோம். ஸ்கேலர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியாவுக்கு டாப்லேயும் இருக்கும், ஒர்க்கிங் ஏரியாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்க்ரோல் பார் இதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா ஹிடன் த ஸ்க்ரீன் வில் பி ஷோ டாப் டு பாட்டம் அண்டு லெஃப்ட் டு ரைட்டு ஹிடனாக இருக்கிற ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்க்ரோல் பார் பயன்படுத்துகிறோம் நம்ம. ஓகே, இப்போ மெயில் மெர்ஜ் இதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டென்ட், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நான் 10 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணணும். அப்படின் போது நம்ம 10 பேஜஸை வந்து நம்ம பிரிண்ட் அவுட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரம் கொடுத்துட்டு டு அட்ரஸ் தராமல் கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறீங்க. அட்ரஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அட்ரஸ் புக்கில் கொடுத்து நம்ம ஒரே கண்டென்ட்டில் மல்டிப்ளை காப்பி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் மெர்ஜ். ஓகே, ஒரே ஒரு கண்டென்ட்டு, பட் என்ன பண்ணுறோம், நம்ம டூ அட்ரஸில் மட்டும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மல்டிபிள் காப்பி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த மெயில் மெர்ஜ். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணிக்கணும். பாருங்க, ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரம் என்ன கொடுத்துருக்குறேன், மிஸ்டர் PK டெக்கு, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு, அண்ணா நகர், கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்குறேன். டூ அட்ரஸில் என்ன பண்ணல, நம்ம எந்த அட்ரஸும் கொடுக்கல. கண்டென்ட் என்ன கொடுத்துருக்குறேன், டியர் சார், சப்ஜெக்டில் இன்ஃபார்மிங் அபவுட் த போர்டு மீட்டிங் ரிகார்டிங் அவர் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டிசைடட் டு கண்டக்ட் திஸ் இயர்ஸ் board meeting 23rd October 2023 by 10:30 a.m. We request all the shareholders to attend the meeting as mentioned in this letter. அப்படி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வாங்கிட்டு யுவர் சின்சியர்லி PK டெக்குன்னு வாங்கியிருக்கேன். மிஸ்டர் PK டெக்குன்னு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கண்டென்ட்டு ரெடி பண்ணியாச்சு. கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ நம்ம மெயில் மெர்ஜில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மெனு பாரில் மெயிலிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். தென் செகண்ட் இருக்கிற லேஅவுட்டில் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்ன்ற லேஅவுட்டில் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு புல் டவுன் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுது. இதில் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடில் மெயில் மெர்ஜினுடைய ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதில் பாருங்கள், செலக்ட் டாக்குமெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. லெட்டர்ஸு, இமெயில் மெசேஜஸ், என்வெலப்ஸு, லேபிள்ஸு, டைரக்ட்ரி. நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்டர்ஸாக நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், லெட்டர்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்டெப் 1 of 6 இருக்குது. அது கீழே நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே 2 of 6 வந்துடும். மேலே பாருங்கள், யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் வருது. கரண்ட் டாக்குமெண்ட்னா இப்போ இருக்கிற இந்த ஸ்க்ரீன் விண்டோவோ அதுக்காக அதை பயன்படுத்துகிறத வந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்னா டெம்ப்ளேட் இருக்கிறத கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க. அதுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து மெயில் மெர்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். நாம் கொடுக்க போகிறது என்னென்னா யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட், இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் இருக்கிற இந்த டாக்குமெண்ட் தான். தென் என்ன பண்ணுறோம், ஸ்டெப் 2 of 6 கீழே போய் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? செலக்ட் ரெசிபியன்ட்ன்றது யார், நாம் யாருக்கு வந்து நம்ம வந்து இந்த லெட்டரை சென்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் டேட்டா பேஸில் வந்து அட்ரஸ் லிஸ்ட் இருந்ததுன்னா யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும், தேர்ட் ஆப்ஷன் வாங்க, டைப் ஏ நியூ லிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள்,
கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் சிம்பிள் படம் போட்டுட்டு உங்களுக்கு கிரியேட்னு இருக்கும். இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த நியூ அட்ரஸ் லிஸ்ட்டுன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? இதில் டைட்டில்னு என்னென்னா மீட்டிங்கோடைய டைட்டில் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், மீட்டிங்னே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு நேமு செந்தில் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டுடலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கம்பெனி நேம் வந்து பிகே டெக்கு, அட்ரஸ் அண்ணா நகர், சிட்டி வந்து சென்னைன்னு கொடுக்குறேன், சென்னை, ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஎன் கொடுத்துக்கிறேன், பின்னு 635504 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு டேட்டா நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டேட்டா நம்ம ஆட் பண்ணணும் என்ன பண்ணணும்னா இந்த டயலாக் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நியூ என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அடுத்த ஒரு ரோ உங்களுக்கு அப்பியர் ஆகிரும். அதில் செகண்ட் நேம் ஃபீல்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் என்ன, மீட்டிங், நேம் வந்து குமார், கம்பெனி நேமு பிகே டெக்கு, அப்படி அட்ரஸ் என்ன சாந்தி நகர், இந்த ஏரியா கிருஷ்ணகிரி, என்ன ஸ்டேட்டு தமிழ்நாடு, பின்கோடு 635909. நெக்ஸ்ட் ஒரு டேட்டா நியூ என்ட்ரி கொடுத்துட்டோம். இப்போ டைட்டில் என்ன, மீட்டிங் தான், நேம் வந்து கார்த்திக், கம்பெனி நேமு பிகே டெக்கு, அட்ரஸ் வந்து காந்தி நகர், சிட்டி வந்து திருச்சி, ஸ்டேட்டு தமிழ்நாடு, பின்கோடு 635502 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ ரெசிபியன்ஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மோர் தென் ரெசிபியன்ஸ் வேணும்னா நியூ என்ட்ரி கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரெசிபியன்ஸ் வந்து 3 ரெசிபியன்ட் போதும், அதனால் நான் ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரெசிபியண்ட்டுக்கு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிகே டெக் 1 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நம்ம இந்த டேட்டாபேஸை டெஸ்க்டாப்லாம் சேவ் பண்ணுறேன். பிகே டெக் 1ன்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்லாம் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்து மெயில் மேஜ் ரெசிபியன்ஸோடைய நேம் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து இந்த ஆப்ஷனில் பாருங்கள், ரெசிபியன்ஸ் நேம் வந்து எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் ரெசிபியன்ஸில் வந்து யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ரைட் யுவர் லெட்டர்ஸில் வந்து அட்ரஸ் புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள் 3 நேம் இருக்கும், செந்தில், குமார், கார்த்தின்னு சொல்லிட்டு 3 நேம் இருக்குது. உங்களுக்கு அட்ரஸ் புக்கு எங்கே வேணுமோ அங்கே 2 அட்ரஸில் அங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அட்ரஸ் புக்கை கிளிக் பண்ணிக்கிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நேம் செந்தில் இருக்குது, பிகே டெக்கு அண்ணா நகர் சென்னைன்னு வந்துருச்சு. செகண்டு குமார், பிகே டெக்கு சாந்தி நகர் கிருஷ்ணகிரி. தேர்டு கார்த்திக், பிகே டெக்கு காந்தி நகர் திருச்சின்னு வந்துருச்சு. ஃபீல்டர்ஸ் வந்து மேட்சாக இருக்குது, மேட்ச் ஃபீல்டர்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. நான் ஓகே கொடுத்தாரேன். ஓகே கொடுத்தவொன்னு உங்களுக்கு என்ன ஆகும், அட்ரஸ் புக்குன்னு சொல்லிட்டு 2ல் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்களேன். இப்போது 2ல் பாருங்கள், கண்டென்ட் அதே தான் இருக்கும். 2ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, செந்தில்னு இருக்குது. செகண்ட் ரெசிபியன்ட்டு குமார்னு இருக்குது. ரெசிபியன்ட் 3 பாருங்கள், கார்த்திக்னு உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், கம்ப்ளீட் த மெர்ஜுன்னு கேட்குது. என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துறீங்க. ஓகேங்களா, சப்போஸ் எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ், இண்டிவிஜுவல் எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், நீங்கள் எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரம் கொடுக்கணும். 1லேருந்து 3னா 3 கொடுக்கலாம், இல்லை வேண்டாம்னு என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் 1 to 3 கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இன்னும் 3 பேர் தான் ரெசிபியன்ட் இருக்காங்க, அதனால் 1 to 3 கொடுத்துருக்குறேன். அதே 10 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும், 1 to 10 கொடுக்கணும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா பாருங்களேன், ஃப்ரம் மிஸ்டர் பிகே டெக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு அண்ணா நகர் கோயம்புத்தூர் வந்துடுது. 2ல் பாருங்கள், செந்தில், பிகே டெக்கு அண்ணா நகர் சென்னைன்னு வந்துடுது. கண்டென்ட் வந்துடுது. இவர் சின்சியர்லி மிஸ்டர் பிகே டெக்குன்னு வந்துடுது. செகண்ட் லெட்டர் பாருங்கள், ஃப்ரம் பிகே டெக்கு
ஃப்ரம் அதே தான் 2 மட்டும் குமார்னு மாறி இருக்கு. குமார் பிகேடெக்கு சாந்தி நகர் கிருஷ்ணகிரி வந்துடுது. தேர்ட் லெட்டர் பாருங்கள், பிகேடெக்கு ஃப்ரம் அதே தான் வந்திருக்கு. 2ல் வந்து கார்த்திக். 2 அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு என்னன்னா எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேரேஜ் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மெயில் மெர்ஜ் ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.